Hi friends, welcome to New Mechanical Mind. First, நம்ம சேனலை சப்போர்ட் பண்ற உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது பாஸ்ட் ட்ரபிள் டேட்டாபேஸ். இதை PTDB ன்னு சொல்லுவாங்க. பாஸ்ட் ட்ரபிள் டேட்டாபேஸை பத்தி உங்கள சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். சில பேருக்கு பாஸ்ட் ட்ரபிள் டேட்டாபேஸ் புதுசா இருக்கலாம். இதை பத்தி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போறோம். இந்த பாஸ்ட் ட்ரபிள் டேட்டாபேஸை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கம்பெனியில் நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாம். அதே மாதிரி ஏதாவது ஒரு இன்டர்வியூக்கு போகும்போது இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்தால் கூட உங்களால் ஈஸியாக பதில் சொல்ல முடியும். இந்த வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாக பல புது இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுப்பீங்க. அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ட்ரைனிங்குள்ளே போகலாம். பாஸ்ட் ட்ரபிள் டேட்டாபேஸ் PTDB. இதில் நாம் பார்க்க போகிற கண்டென்ட், what is பாஸ்ட் ட்ரபிள் டேட்டாபேஸ், purpose for பாஸ்ட் ட்ரபிள் டேட்டாபேஸ், application of பாஸ்ட் ட்ரபிள் டேட்டாபேஸ், source for பாஸ்ட் ட்ரபிள் டேட்டாபேஸ், model format for பாஸ்ட் ட்ரபிள் டேட்டாபேஸ், benefits of பாஸ்ட் ட்ரபிள் டேட்டாபேஸ். இந்த எல்லா கண்டென்ட்டை பற்றியும் நாம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், what is PTDB? It is the short form of பாஸ்ட் ட்ரபிள் டேட்டாபேஸ். நாம ஏற்கனவே பார்த்துட்டோம், பாஸ்ட் ட்ரபிள் டேட்டாபேஸோட ஷார்ட் ஃபார்ம் தான் PTDB. It is defined as the consolidation of past history from various sources. Various sourcesல இருந்து நமக்கு கிடைச்ச பாஸ்ட் ஹிஸ்டரி டீடைல்ஸ், அதாவது பாஸ்ட் டேட்டாவை கன்சாலிடேட் பண்ணி வைக்கிறது தான் பாஸ்ட் ட்ரபிள் டேட்டாபேஸ். என்னென்ன மாதிரியான டேட்டானா, இஷ்யூஸ் ஃபேஸ்டு, என்னென்ன இஷ்யூவெல்லாம் ஃபேஸ் பண்ணோம், ரூட் காஸ் ஃபார் த இஷ்யூ, அந்த இஷ்யூவோட ரூட் காஸ் என்ன, கரெக்டிவ் ஆக்ஷன் டு ப்ரிவென்ட் த ரூட் காஸ், அந்த ரூட் காஸை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு எடுத்த கரெக்டிவ் ஆக்ஷன் என்ன, லெசன் லேர்ன்டு ஃப்ரம் த கரெக்டிவ் ஆக்ஷன், எடுத்த கரெக்டிவ் ஆக்ஷன்ல இருந்து என்ன லெசனை நாம லேர்ன் பண்ணிக்கிட்டோம். இந்த எல்லா டீட்டெயிலையும் கன்சால்டேட் பண்ணி வைக்கிறது தான் பாஸ்ட் ட்ரபிள் டேட்டாபேஸ். The idea of pass tabule database is so that for future projects we have a record of any potential problems which can be fed into design of future product or process to avoid making the same mistakes again. இந்த பாஸ்ட் ட்ரபிள் டேட்டாபேஸை கன்சால்டேட் பண்ணி வைக்கிறதுக்கான மெயின் பர்பஸ் ஏற்கனவே ஏதாவது ஒரு ப்ராடக்ட்லேயோ ப்ராசஸ்லேயோ ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணி அதுக்கு கரெக்டிவ் ஆக்ஷன் எடுத்து ப்ரிவென்ட் பண்ணியிருந்தா, அதே கரெக்டிவ் ஆக்ஷனை இல்லை லெசன் லேர்ன்டை ஃபியூச்சரில் வர்ற புது ப்ராடக்ட்டுக்கும் ப்ராசஸ்க்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை மறுபடியும் வராமல் தடுக்கிறதுக்காக தான் பாஸ்ட் ட்ரபிள் டேட்டாபேஸை கன்சால்டேட் பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு பாஸ்ட் ட்ரபிள் டேட்டாபேஸ்னால் என்ன, அதோட மெயின் பர்பஸ் என்னங்கிறத பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பர்பஸ் ஃபார் PTDB. பாஸ்ட் ட்ரபிள் டேட்டாபேஸோட மெயின் பர்பஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், இருந்தாலும் இன்னும் டீட்டெயிலாக பார்த்துடலாம். டு கண்டினியூ ஆர் ரிப்பீட் த பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ், TGR. TGRனா திங்ஸ் கான் ரைட், அதாவது நம்மளோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸில் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருப்போம், இல்லை நல்ல ஆக்ஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்போம், அதே ஆக்ஷனை மறுபடியும் கண்டினியூ பண்ணுறதுக்கு இல்லை ரிப்பீட் பண்ணுறதுக்காக பாஸ்ட் ட்ரபிள் டேட்டாபேஸ் யூஸ் ஆகுது. டு அவாய்ட் த நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ், TGW. TGWனா திங்ஸ் கான் ராங், அதாவது எப்படி நாம பண்ண நல்ல விஷயங்களை மறுபடியும் ரிப்பீட் பண்றதுக்காகவும் கண்டினியூ பண்றதுக்காகவும் பாஸ்ட் ட்ரபிள் டேட்டாபேஸை யூஸ் பண்றோமோ, அதே மாதிரி ஏற்கனவே நாம பண்ண மோசமான விஷயங்களையோ இல்ல தப்பான செயல்களையோ மறுபடியும் பண்ணாம இருக்கிறதுக்காகவும் பாஸ்ட் ட்ரபிள் டேட்டாபேஸை யூஸ் பண்ணுவாங்க. டு பிரிவென்ட் ஃபெயிலியர், நல்ல விஷயங்களை கண்டினியூ பண்ணிக்கிட்டேவும் அதே நேரத்தில் எந்த ஒரு தப்பும் பண்ணாமையும் ஒரு செயலை செய்யும் போது நமக்கு அதுல ஃபெயிலியரே வராது. டு இன்க்ரீஸ் த சக்சஸ் ரேட், ஃபெயிலியரே வராமல் இருந்ததுன்னா நமக்கு சக்சஸ் ரேட் இன்க்ரீஸ் ஆகிடும். ஃபார் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட், கண்டினியூஸாக நாம சக்சஸ் ஆகிட்டே இருக்கும்போது நம்மளோட இம்ப்ரூவ்மெண்ட்டும் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும். இது எல்லாமே பர்பஸ் ஃபார் பாஸ்ட் ட்ரபிள் டேட்டாபேஸ். இப்போ உங்களுக்கு பாஸ்ட் ட்ரபிள் டேட்டாபேஸோட பர்பஸை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அப்ளிகேஷன் ஆஃப் பாஸ்ட் ட்ரபிள் டேட்டாபேஸ். இந்த பாஸ்ட் ட்ரபிள் டேட்டாபேஸை எங்கெங்க எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம்.
ஃபர்ஸ்ட் DFMEA, டிசைன் ஃபெயிலியர் மோட் அண்ட் எஃபெக்ட்ஸ் அனாலிசிஸ், இதில் யூஸ் பண்ணுவாங்க. டிசைன் FMEA பற்றி நாம ஏற்கனவே நம்ம சேனலில் டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க மேலே வர லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. PFMEA, ப்ராசஸ் ஃபெயிலியர் மோட் அண்ட் எஃபெக்ட்ஸ் அனாலிசிஸ், இதுலேயும் யூஸ் பண்ணுறாங்க. PFMEA பற்றியும் நம்ம சேனலில் ஏற்கனவே டீட்டெயில்டாக வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க மேலே வர லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. செலெக்ஷன் ஆஃப் மெஷின் ஆர் ப்ராசஸ், இந்த பாஸ்டபிள் டேட்டா பேஸை பேஸ் பண்ணி நாம கரெக்டான மெஷினையும் ப்ராசஸையும் செலக்ட் பண்ணலாம். ரா மெட்டீரியல் கன்ஃபர்மேஷன், பாஸ்டபிள் டேட்டா பேஸில் சில சமயம் ஏதாவது ஒரு மெட்டீரியலில் வந்து ரிப்பீட்டடாக ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த மெட்டீரியலை நம்ம அவாய்ட் பண்ணிட்டு ஒரு நல்ல மெட்டீரியலை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். CTQ பேராமீட்டர்ஸ், CTQனா கிரிட்டிக்கல் டு குவாலிட்டி, எந்தெந்த பேராமீட்டர்லாம் ரொம்ப கிரிட்டிக்கலோ அதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதாவது டாலரன்ஸில் கண்ட்ரோல் பண்ணலாம், இல்லை இன்ஸ்பெக்ஷனில் கண்ட்ரோல் பண்ணலாம். அந்த மாதிரி CTQ பேராமீட்டர்ஸை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காகவும் பாஸ்டபிள் டேட்டா பேஸ் ஹெல்ப் பண்ணுது. ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் இன் டிராயிங், சில சமயம் ஏதாவது ஒரு மேஜர் இஷ்யூ வந்து அதனால ஏகப்பட்ட ப்ராப்ளத்தை ஒரு இண்டஸ்ட்ரி ஃபேஸ் பண்ணியிருந்தா அது பாஸ்டபிள் டேட்டா பேஸில் ரிஃப்ளெக்ட் ஆயிரும். ஸோ அந்த பாஸ்டபிள் டேட்டா பேஸ் மூலமாக அந்த பேராமீட்டரை கிரிட்டிக்கல் கேரக்டர், அதாவது ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸாக டிராயிங்கில் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இது மூலமாக ஃபியூச்சரில் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராமல் தடுக்கலாம். லெசன் லேர்ன்ட் ப்ரிப்பரேஷன், லெசன் லேர்ன்டோட மெயின் சோர்ஸ் வந்து பாஸ்டபிள் டேட்டா பேஸ் தான். பாஸ்டபிள் டேட்டா பேஸோட மெயின் அவுட்கம் வந்து லெசன் லேர்ன்டு தான். இந்த லெசன் லேர்ண்டை பற்றி நம்ம சேனலில் ஏற்கனவே டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க மேலே வர லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஹரிசாண்டல் டிப்ளாய்மெண்ட் இன் நியூ ப்ராடக்ட் டிசைன், ஏற்கனவே எடுத்த கரெக்டிவ் ஆக்ஷனை வந்து நாம் பாஸ்டபிள் டேட்டா பேஸ் மூலமாக ஃபாலோ பண்ணும்போது PFMEA, DFMEA, டிராயிங் இதெல்லாம் அப்டேட் பண்ணும்போது அதே ஆக்ஷன் வந்து எல்லா நியூ ப்ராஜெக்ட்டுக்கும் இல்லை ஏற்கனவே ரன்னிங்கில் இருக்கிற எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் அது ஹரிசாண்டல் டிப்ளாய் ஆகிடும். இது எல்லாமே அப்ளிகேஷன் ஆஃப் பாஸ்டபிள் டேட்டா பேஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சோர்ஸ் ஃபார் பாஸ்டபிள் டேட்டா பேஸ். இந்த பாஸ்டபிள் டேட்டா பேஸ்க்கு எங்கெங்கிறதுலாம் டேட்டா கிடைக்குங்கிறத பற்றி நாம் இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு கஸ்டமர் கம்ப்ளைண்ட், கஸ்டமர் லைன் கம்ப்ளைண்ட், கஸ்டமர் வாரண்டி கம்ப்ளைண்ட். கஸ்டமர் லைன் கம்ப்ளைண்ட்ல இருந்தோம் இல்லை கஸ்டமர் வாரண்டி கம்ப்ளைண்ட்ல இருந்தோம் நமக்கு டேட்டா கிடைக்கும். அதாவது கஸ்டமர் கம்ப்ளைண்ட்டுக்கு நாம அனலைஸ் பண்ணி ரூட் காஸை கண்டுபிடிச்சி ஆக்ஷன் எடுத்திருப்போம். அந்த டேட்டாலேருந்து நாம பாஸ்டபிள் டேட்டா பேஸை கன்சாலிடேட் பண்ணலாம். இன்ஹவுஸ் கம்ப்ளைண்ட்ஸ், ப்ராசஸ் இஷ்யூஸ், ப்ராடக்ட் இஷ்யூஸ். நம்ம கம்பெனியில் இன்ஹவுஸில் ஏதாவது ப்ராசஸ் இஷ்யூவோ இல்லை ப்ராடக்ட் இஷ்யூவோ வந்திருக்கலாம். அதுக்கு நாம ரூட் காஸை கண்டுபிடிச்சி ஆக்ஷன் எடுத்திருப்போம். அது மூலமாகவும் நமக்கு பாஸ்டபிள் டேட்டா பேஸுக்கு டேட்டா கிடைக்கும். சப்ளையர் இஷ்யூஸ், சில சமயம் நம்ம அசம்பிளி லைன்லேயோ இல்லை ப்ரொடக்ஷன் லைன்லேயோ சப்ளையர் ப்ராடக்ட்னாலையும் சில இஷ்யூஸ் நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். அதுக்கு நாம் கரெக்டிவ் ஆக்ஷன் எடுத்திருப்போம் இல்லை கரெக்டிவ் ஆக்ஷனை சப்ளையர்கிட்டருந்து வாங்கியிருப்போம். அதுலேருந்து நமக்கு ரூட் காஸ் ஆக்ஷன் இதெல்லாமே கிடைக்கும். அந்த டேட்டாவையும் பாஸ்டபிள் டேட்டா பேஸில் கன்சாலிடேட் பண்ணணும். நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட், சில சமயம் நியூ ப்ராடக்டை டெவலப் பண்ணும்போது அதுலேயும் சில இஷ்யூஸை வந்து ப்ராஜெக்ட் டீமோ இல்லை ப்ராசஸ் என்ஜினியரிங் டீமோ வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. அவங்க அந்த ப்ராப்ளத்துக்கு ரூட் காஸை கண்டுபிடிச்சி ஆக்ஷன் எடுப்பாங்க. அதுலேருந்தும் நமக்கு பாஸ்டபிள் டேட்டா பேஸுக்கு டேட்டா கிடைக்கும். இது எல்லாமே சோர்ஸ் ஃபார் பாஸ்டபிள் டேட்டா பேஸ். உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது சோர்ஸ் இருந்ததுன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த பாஸ்டபிள் டேட்டா பேஸை ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக புரியும். அதுதான் நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். மாடல் ஃபார்மேட் ஃபார் பாஸ்டபிள் டேட்டா பேஸ். பாஸ்டபிள் டேட்டா பேஸை கன்சாலிடேட் பண்ணி வைக்கிற ஒரு மாடல் ஃபார்மேட் இது. இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் மென்ஷன் பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு கம்ப்ளைண்ட் டேட், பார்ட் நேம், பார்ட் நம்பர், மாடல், கஸ்டமர், கம்ப்ளைண்ட் டீடைல்ஸ், டிஃபெக்ட் கேட்டகரி. அதாவது இதில் வந்த டிஃபெக்ட் எல்லாமே என்ன கேட்டகரியில் வருது. அதாவது ஓடி வேரியேஷன்னா ஓடி ஓவர் சைஸ் வந்திருக்கலாம், ஓடி அண்டர் சைஸ் வந்திருக்கலாம். அதே மாதிரி மிக்ஸ்அப் ஆஃப் சைல்டு பார்ட் கேட்டகரினா ஏதாவது ஒரு சைல்டு பார்ட் மிக்ஸ்அப் ஆகிருக்கும். எந்த சைல்டு பார்ட் மிக்ஸ்அப் ஆனாலும் அது மிக்ஸ்அப் ஆஃப் சைல்டு பார்ட் கேட்டகரியில் வந்துடும். அடுத்து ராங் சப்ளை ஃப்ரம் சப்ளையர், இப்படி ஒரு கேட்டகரி இருக்குது. இது என்ன மீன் பண்ணுதுன்னா, சப்ளையர்லேருந்து வர்ற ராங் சைல்டு பார்ட், அதாவது
ராங்காக ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி வந்தாலோ இல்லை மிக்ஸ்அப் ஆகி வந்தாலோ அது வந்து ராங் சப்ளை ஃப்ரம் சப்ளையர் இந்த கேட்டகரியில் வரும். இது எல்லாமே ஒரு எக்ஸாம்பிள். இது மாதிரி இன்னும் நிறைய கேட்டகரியில் வரலாம். டிஃபெக்ட் கேட்டகரியை எதுக்கு மென்ஷன் பண்ணுவாங்கன்னா, ரிப்பீட்டடாக எந்த கேட்டகரியில் இஷ்யூஸ் வந்து அதிகமாகிட்டே இருக்குங்கிறத பார்க்குறதுக்காக டிஃபெக்ட் கேட்டகரியை மென்ஷன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ரிஜெக்ஷன் குவான்டிட்டி, இது வந்து அந்த ப்ராப்ளத்தோட சீரியஸாக சொல்கிறதுக்காக ரிஜெக்ஷன் குவான்டிட்டியை மென்ஷன் பண்ணுவாங்க. அடுத்து சோர்ஸ் ஆஃப் கம்ப்ளைண்ட், எங்கே கம்ப்ளைண்ட் வந்துச்சு, கஸ்டமர் லைன் கம்ப்ளைண்ட்டா, இல்லை வாரண்டி கம்ப்ளைண்ட்டா, இல்லை இன்னர்ஸ் இஷ்யூவா, இல்லை சப்ளை இஷ்யூவாங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணணும். இது மூலமாக நாம் எங்கே கம்ப்ளைண்ட் அதிகமாக வருதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ரூட் காசஸ், இந்த ப்ராப்ளம் உருவாகிறதுக்கு என்ன காரணம், அதோட ரூட் காஸ். அதே மாதிரி இந்த ப்ராப்ளம் டிடெக்ட் ஆகாமல் போனதுக்கு, அதாவது நம்ம கம்பெனிலேருந்து கஸ்டமருக்கு ஏன் போச்சுங்கிறத சொல்கிற ரூட் காஸ் வந்து இது. இந்த மாதிரி அக்கரன்ஸுக்கு தனியாகவும் நான் டிடெக்ஷனுக்கு தனியாகவும் ரூட் காஸை மென்ஷன் பண்ணுவாங்க. சில கம்பெனிகளில் ரூட் காசுன்னு போட்டு ஒரே காலமாகவே மென்ஷன் பண்ணுவாங்க. பட் இந்த மாதிரி தனித்தனியாக போடுறது தான் நல்லது. நெக்ஸ்ட்டு கவுண்டர் மெஷர்ஸ், அதாவது இந்த ரூட் காஸ் வராமல் இருக்கிறதுக்கு என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க, அக்கரன்ஸ் ரூட் காசை தடுக்கிறதுக்கு என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காங்க, நான் டிடெக்ஷன் ரூட் காசை தடுக்கிறதுக்கு என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. இந்த 2 கரெக்டிவ் ஆக்ஷனையும் தனித்தனியாக மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் லெசன் லேர்ன்டு, இந்த ஆக்ஷன்ஸ்ல இருந்து என்ன லெசனை லேர்ன் பண்ணிக்கிட்டாங்க அதோட ரெஃபரன்ஸ், அதாவது லெசன் லேர்ண்டை தனியாக நாம ஒரு ஃபார்மேட்டில் போடணும். அந்த மாதிரி தனியாக ஒரு செப்பரேட் ஃபார்மேட்டில் டீட்டெயிலாக போடணும். அந்த ஃபார்மேட்டோட ரெஃபரன்ஸ் இது. இந்த லெசன் லேர்ன்டு வந்து நியூ ப்ராடக்ட்டுக்கு அப்ளிகபிளா இல்லையாங்கிறத இங்கே கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இது மாதிரி ஒவ்வொரு இஷ்யூஸுக்கும் நாம மென்ஷன் பண்ணிட்டே வரணும். இன்னும் தேவையான காலமை இந்த பாஸ்டபிள் டேட்டா பேஸ் ஃபார்மேட்டில் ஆட் பண்ணிக்கலாம். அது நம்மளோட ரெக்குயர்மெண்ட்டை பொறுத்து தான். பட் இந்த டீட்டெயில் எல்லாமே மினிமம் ரெக்குயர்மெண்ட். இந்த பாஸ்டபிள் டேட்டா பேஸை ரெகுலராக நாம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். சில கம்பெனிகளில் வந்து வீக்லி ஒன்ஸ் பண்ணுவாங்க, சில கம்பெனிகளில் வந்து மந்த்லி ஒன்ஸ் பண்ணுவாங்க, இன்னும் சில கம்பெனிகளில் 3 மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணுவாங்க, சில கம்பெனிகளில் 6 மாதத்துக்கு ஒரு தடவை கூட கன்சல்டேட் பண்ணுவாங்க. பட் பாஸ்டபிள் டேட்டா பேஸை எந்த அளவுக்கு நாம் ரெகுலராக அப்டேட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ரொம்ப நல்லது. இந்த பாஸ்டபிள் டேட்டா பேஸ்லேருந்து நமக்கு பெனிஃபிட் கிடைக்கணும்னா வெறுமனே நாம் இந்த ஃபார்மேட்டை அப்டேட் மட்டும் பண்ணக்கூடாது. இதில் இருக்கிற லெசன் லேண்டை வந்து எல்லா நியூ ப்ராஜெக்ட்டுக்கும், அதே மாதிரி ஹரிசாண்டலாக மற்ற ப்ராஜெக்ட்டுக்கும் இல்லை வேற ஒரு மாடலுக்கும் நாம் டிப்ளாய்மெண்ட் பண்ணும்போது தான் இதுலேருந்து நமக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு பாஸ்டபிள் டேட்டா பேஸோட ஒரு மாடல் ஃபார்மேட்டை பற்றி ஐடியா கிடைச்சிருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பெனிஃபிட்ஸ் ஆஃப் பாஸ்டபிள் டேட்டா பேஸ். இந்த பாஸ்டபிள் டேட்டா பேஸை யூஸ் பண்ணுறதோட மெயின் பெனிஃபிட்ஸ் எல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இன்னும் சில பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு, ரிஜெக்ஷன் வில் பி டிக்ரீஸ்டு. ஸோ ஏற்கனவே நாம் லெசன் லேண்ட், டிஜிஆர், டிஜிடபிள்யூ இதெல்லாம் கன்சிடர் பண்ணதுனால லைனில் வந்து ரிஜெக்ஷன் டிக்ரீஸ் ஆகிடும், இல்லைனா எலிமினேட் ஆகிடும். ப்ரொடக்ஷன் டைம் வில் பி ரெடியூஸ்டு. ரிஜெக்ஷன் டிக்ரீஸ் ஆனாலோ இல்லை எலிமினேட் ஆகிட்டாலோ நமக்கு ப்ரொடக்ஷன் டைம் ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் ஆகிரும். ப்ரொடக்ஷன் காஸ்ட் வில் பி மினிமைஸ்டு. ப்ரொடக்ஷன் டைம் குறைஞ்சிச்சுன்னா ப்ரொடக்ஷன் காஸ்ட்டும் குறைஞ்சிரும். ப்ராடக்ட் காஸ்ட் வில் பி ரெடியூஸ்டு வித் நோ சேஞ்ச் இன் குவாலிட்டி. இதனால நமக்கு குவாலிட்டியில் எந்த ஒரு சேஞ்சும் இல்லாமல், அதாவது குவாலிட்டி மாறாமல் ப்ராடக்ட் காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ண முடியும். கஸ்டமர் எக்ஸ்பெக்டேஷன் வில் பி எக்ஸீடட். சேம் குவாலிட்டியில் சீப்பான ப்ராடக்டை கஸ்டமருக்கு கொடுக்கும்போது கஸ்டமரோட எக்ஸ்பெக்டேஷனை நாம் ஃபுல்ஃபில் பண்ணிடலாம், இல்லை அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனே நாம் எக்ஸீட் பண்ணிடலாம். இட் வில் இன்க்ரீஸ் த மார்க்கெட் ஷேர். நம்ம ப்ராடக்டை யூஸ் பண்ணுறதுனால கஸ்டமர் எக்ஸ்பெக்டேஷன் வந்து எக்ஸீட் ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ப்ராடக்ட்டுக்கு மார்க்கெட் ஷேர் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். மோர் மார்க்கெட் ஷேர் வில் இன்க்ரீஸ் த ப்ராஃபிட். மார்க்கெட் ஷேர் இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு ப்ராஃபிட்டும் அதிகமாக வரும். ஃபைனலி இட் வில் லீட் டு கம்பெனி க்ரோத். நிறைய ப்ராஃபிட் நம்ம கம்பெனிக்கு வந்துகிட்டே இருந்ததுன்னா கம்பெனி ஆட்டோமேட்டிக்காக க்ரோத் ஆயிரும். இது எல்லாமே பெனிஃபிட்ஸ் ஆஃப் பாஸ்டபிள் டேட்டா பேஸ். அதனால் நீங்களும் கண்டிப்பாக பாஸ்டபிள் டேட்டா பேஸை யூஸ் பண்ணுங்கள். இதனால் நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் தான் இருக்குது. பாஸ்டபிள் டேட்டா பேஸை யூஸ் பண்ணலைன்னா தான் நமக்கு லாஸஸ். ஸோ பாஸ்டபிள் டேட்டா பேஸ் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணலைன்னா கூட நீங்கள் இனிமேல் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த பாஸ்டபிள் டேட்டா பேஸில் சொல்லியிருக்கிற திங்ஸ் கான் ரைட், திங்ஸ் கான் ராங், லெசன்ஸ் லேர்ன்ட் இதை எல்லாமே கன்சிடர் பண்ணி தேவையான நல்ல ஆக்ஷன்ஸை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு
நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், அதே மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு பாஸ்டபிள் டேட்டாபேஸ்னா என்ன, அதோட பர்பசஸ், அதோட சோர்ஸ், அதோட ஒரு மாடல் ஃபார்மேட், பாஸ்டபிள் டேட்டாபேஸோட பெனிஃபிட்ஸ், இதை பற்றி எல்லாம் டீட்டெயில்டாக தெரிஞ்சிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட பாஸ்டபிள் டேட்டாபேஸ் வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்கள் லைக்ஸ் தான் அடுத்த வீடியோவை இமீடியட்டாக போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐக்கன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்த வீடியோவை அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல உடனே வரும். உங்களுக்கு டவுட்ஸ் இல்லை கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.